mentioned that it has been initiated by Congress and the Communist parties and Aam Aadmi party. What's wrong with it? டெல்லியில் நடந்த போராட்டம் என்பது உண்மையான போராட்டம் என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக இது ஒரு கலவரக்காரர்களுடைய போராட்டமாகத்தான் இருந்தது. எப்பொழுதெல்லாம் பாராளுமன்றத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வராங்களோ அப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சி இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இவர்கள் நீட் தேர்வை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் பார்லிமெண்டுடைய அனைத்து கட்சி கூட்டம் கூடும்போதே ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அதை தவிர்த்து விட்டு இவர்கள் போராட்டத்தில் காக்ரோச் பார்ட்டியோடு இணைந்திருக்கிறார்கள். அதிலும் உண்மையான மாணவர்கள் யாருமே இல்லை. வடகிழக்கு மாகாணத்திலிருந்து தீவிரவாதிகள் ரவுடிகள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் பாராளுமன்றத்திற்கும் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறான ஒரு செயல், வருந்தத்தக்கக்கூடியது, இது கண்டிக்கக்கூடியது. பிரைம் மினிஸ்டர் இந்த நீட் பேப்பர் விவகாரத்தில் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைச்சு தண்டனை விரைவில் பெற்று தர வேண்டும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நிச்சயம், அதாவது மே 3 நடந்த தேர்வில் உடனடியே 4 நாட்களிலே இதனுடைய விஷயம் தெரிஞ்சு தேர்வு நடத்தின என்டிஏ ஏஜென்சி அவர்களை தான் கண்டுபிடிச்சாங்க. இது காங்கிரஸ் கட்சி ஒன்றும் கண்டுபிடிக்கல, மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல. என்டிஏவே கண்டுபிடிச்சு உடனடியாக ரத்து செய்து ஜூன் மாதம் 20 அதற்கான தேர்வுகளையும் 20 லட்சம் பேர் தேர்வு எழுதி 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணி நிறைய மதிப்பெண்களை பல மாநிலங்களில் எல்லா மாநிலங்களும் பெற்றிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 13 பேர்கள் மீது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த 13 பேர் மீது நடவடிக்கை எடுக்க இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது நிச்சயமாக நாங்கள் மாணவர்கள் இளைஞருடைய எதிர்காலம் தான் எங்களுக்கு முக்கியமே தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு முக்கியமல்ல, அவருடைய நலன் தான் முக்கியம். அதனுடைய அடிப்படையில் மாணவர்களுக்கு எதிராக யார் எதிர்ந்தாலும் நாங்கள் நிச்சயமாக அதை நடவடிக்கை எடுப்போம். விரைவு நீதிமன்றத்தில் உடனடியாக விரைவு நீதி வேண்டும் என்று கேட்டு தண்டனை நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம். இனி வரும் காலங்களில் நிச்சயமாக இதை தவிர்க்கும் பொருட்டு இது பேப்பரில் எந்த வினாத்தாலும் வராது, ஆனால் கம்ப்யூட்டரைஸ் வினாத்தாள் கொண்டு வருவோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒருத்தர் பனியன் போட்டிருக்காரு. அந்த பனியனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஐன்னு இருக்கு. அப்புறம் இன்னொரு பனியனில் பார்த்தீங்கன்னா ஏஐஎஸ்எஃப்ஐன்னு இருக்கு. அப்போ அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பின்னணிகள். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன கொடியை எடுத்து பாலஸ்தீன கொடியை காட்டிட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மாணவர்களாக நிச்சயமாக இருக்கும். நிச்சயம் வயது முதிர்ந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் 18 வயது கீழே உள்ள மாணவர்கள் யாருமே அங்கே இருந்த மாதிரி தெரியல. ஒரு பத்திரிகையாளர் பெண் கூட தாக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப மோசமான முறையில் அவங்க நடத்தப்பட்டிருக்கிறாங்க. கார்கள்லாம் தீ கொளுத்தப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, ஏன்னா காங்கிரஸ் கட்சி எதிர்வரும் காலங்களில் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் ஆளுங்கட்சியா வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி காரியங்களை முன்னெடுக்கிறாங்க. அங்க மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டம் பண்றோம், அப்படி அதை நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு நிரந்தர தீர்வு, நீட் எக்ஸாம் குறித்து நிரந்தர தீர்வு, கல்வியை கண்டென்ட் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியலுக்கு எடுத்து வரணும் அப்படின்ற அவங்களோட பாலிசியாவே இது வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் சொல்வது, நீங்க கூட இருக்கிற உங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் தான் 1976 அவசர நிலைமை இந்தியாவுடைய 2 நாளாக கருதப்படுகிற எமர்ஜென்சி பீரியடை கொண்டு வந்த அந்த நேரத்தில் தான் சில கன்கிரஸ்ல இருந்து சில கல்வியை மாநில பட்டியலிருந்து 42வது சரத்தாக அன்னைக்கு மத்திய பட்டியலில் சேர்த்ததே உங்கள் காங்கிரஸ் கட்சி, உங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அன்றைக்கு பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான் கொண்டு போனாங்க. தேம்பி அழுதாங்க. 5ஆம் தேதி பட்ஜெட் நடைபெறுகிறது, தாக்கல் செய்ய இருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்தமாக அமைச்சர்கள் அங்க போய் பார்த்ததையும், ஈவன் ஸ்பீக்கரே போய் பார்த்துட்டு சொன்னதையும் நீங்க, அதாவது படம் பார்க்கறது தவறு இல்லை. அது ஜனநாயகமாக இருந்தாலும் சரி, உலகம் சுற்று வாலிபனாக இருந்தாலும் சரி, அடிமை பெண்ணாக இருந்தாலும் சரி, ரகசிய போலீஸ் 115 இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் பார்க்கறது தவறு இல்லை. அது அவருடைய முதலமைச்சர் நடித்த படம், அதனால விரும்பி பார்க்கறதுல தவறு இல்லை. ரசிகர்களாக இருந்து வந்திருக்காங்க, தவறு இல்லை.
எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதான் இருக்கு. இன்னைக்கு காலைல 7 மணிக்கே போய் காத்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய ஆளுக்கெல்லாம் சோறு போடுறாங்க. கோயில் அன்னதானத்துக்கு சோறு போட்ட மாதிரி சோறு போடுறாங்களாம், பிரியாணி போடுறாங்களாம். ஒரு அமைச்சர் தேம்பி தேம்பி அழுதாராம், இனிமேல் இவர் நடிக்கவே மாட்டாரா, நம்ம என்ன செய்ய போறோம்னு தேம்பி தேம்பி அழுதாராம். இதெல்லாம் ஒரு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா அந்த முதலமைச்சர் நமக்கு காவிரியில தண்ணி வரல, அதை பத்தி இன்னும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல. மற்ற மாநில முதலமைச்சர்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா முதலமைச்சர்கள்லாம் கூடி பேசியிருக்காங்க என்ன பண்ணணும், நீர் பிரச்சனைக்கு எப்படி முடிவு பண்ணணும்னு. ஆனா நம்மளுடைய திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் கூடி பேசக்கூடிய இடத்துலயா போய் கூடியாவது இருக்கலாம். ஆனா நீ கூடாத நட்பா இன்னைக்கு காங்கிரஸ்ல போய் இன்னைக்கு சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் ராகுல் காந்தி போனா அந்த இடம் எப்படி இருக்கும்னு தெரியும் அவருக்கு, வெகு விரைவில் தெரியும். சார், பேப்பர் லீக் வந்திருக்கு, இது விரைவில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாங்க, அந்த குற்றத்தை யார் செஞ்சாலும் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஓகே.